2000 years later. ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிராண்டி சாப்டர் 3 ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த எஸ்கேப்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி லாக் பிக்கு வச்சு திறந்தோன்னே ஃபஸ்ட்டு கீழே போயிடுவோம். ஏன்னா எடுத்தோடனே மேலே போனோன்னா நம்ம சொல்லியை முடிச்சு விட்றானுங்க. சரி இப்போ இந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்குமே, அதை கற்ற விட்டுட்டு நம்ம மேலே போயிடுவோம். சாரி தெரியாமல் சொல்லிட்டு மேலெலாம் போனால் அடிச்சு போடுவானுங்க. அதனால் கமுக்கமாக இந்த இடத்துல ஒழிஞ்சுக்குவோம். ஓகே வந்துட்டானுங்களா? இன்னும் ஆளை காணமே, பேசாமல் வெளியில் போயிடுவோமா, மாடிக்கு போயிடுவோமா? சவுண்டு கேட்டுச்சா இல்லையா? வந்துட்டானுங்கங்க. அட கிழட்டு பயலுகளா, என்னடா ஒட்டுக்கா போகிறீங்க? நல்ல வேலை காதில் ஒழுகலை, அப்புறம் திரும்பி அடிச்சிருப்பானுங்க. சரி அந்த காரில் தான் எனக்கு தெரிஞ்ச வெப்பன் கீ இருக்கோ. அடப்பாவிகளா, ஒருத்தனை நிம்மதியாக வெப்பன் கீ எடுக்க விட்றானுங்களான்னு பாருங்களே. சரி இப்போ சுற்றிட்டு போவோம். வீட்டையே சுற்றிட்டு வந்துட்டு இப்போ போய் வெப்பன் கீ எடுத்துருவோம். அங்கே இருக்கான்னு வேற தெரில, இல்லாட்டி திரும்ப உள்ளதாக போனோம். சரி இருக்கா? ஆமாம் இங்கே தான் இருக்குது. சூப்பரு. இப்போ எடுத்துகிட்டு போய் வெப்பன் எடுப்போம். அடப்பாவிகளா, டேய் வெப்பன் கீயும் எடுக்க விட மாட்டானுங்க, வெப்பனையும் எடுக்க விட மாட்டானுங்க. இந்த சைடாக வரியா? ஆமாங்க இந்த சைடு தான் வரியா? அடப்பாவிகளா, டேய் போங்கடா, நான் திரும்ப இப்போ வீட்டை சுற்றணுமா? சரி இது என்ன கல்லா? ஆமாங்க கல். இப்போ எப்பட்றா நான் போய் வெப்பன் எடுப்பேன்? வெப்பன் கீ எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாடு படுத்திட்டானுங்க. இப்போ வெப்பனை வேற எடுக்க விடுவானுங்களான்னு தெரில. பாருங்களேன், நிச்சயம் மேலே எவனாவது இருப்பியான். நல்ல வேலை வெப்பன் கீ கீழே போயிருக்கோம். நான் தூக்கி போட்டு சவுண்டை வர வைக்கலான்னு பார்த்தா அது கீழே போயிருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. சரி இந்த வந்துட்டு அங்கே. அட பாவி, இப்போ தானேங்க கீழே பார்த்தோம், அதுக்குள்ளே எப்படி நான் மேலே வந்தேன்? உசைன் போல்டோட ஸ்பீடாக இருப்பியான் போல். ஓகே ஒரு வழியாக நம்ம கையில் வெப்பன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் தான்டா இங்கே. சரி ஃபஸ்ட்டு கிழவன் கையிலேருந்து கன் எடுக்கணும். அதுக்கு முதல்ல அவன் கக்கு சொட்டு வெளியில் வரணுங்க. விட்டா உள்ளே டேரா போட்டுருவான் போல். சரி கிளவி இப்போ கிச்சனுக்கு போயிருக்கு, ஏன்னா நம்ம அங்கே தானே சவுண்டு போட்டு வந்தோம். சரி கிழவனை கொண்டனால வருவான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவன் வர மாதிரியே இல்லைங்க, மெல்ல நடந்துக்கிருக்கா. சரி அதனால நானே போய் சுட்டுட்டேன். இவ வேறு ஸ்லெண்ட்ரினா, 2 பேர் கதையை முடித்தாலும் இவ அடங்க மாட்டா. ஃபஸ்ட்டு டெடி பேரை கண்ணில் காமிக்கிடா, இவ கதையை முடிச்சு தள்ளுறேன். அடுத்து கீழே போய் அந்த கண்ணாடி உடைப்போம். அங்கே என்ன இருக்கோ, எப்பயும் குரோபார் இருக்கோ. அடுத்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கோ. ஓகே கண்ணாடியை உடச்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னு தெரில. ஓகே ஃபஸ்ட்டு இந்த குரோபாரை எடுத்துக்குவோம். குரோபாரை எடுத்தால் தான் கதவை திறக்க முடியும். அப்புறம் இந்த டப்பாவை உடச்சிக்குவோம். உள்ளே என்னடா இருக்குது? தேங்காவா? ஆமாம் தேங்காய் தேவைப்படும், சட்னி அரைக்க. சரி சட்னி அரைச்சி தோசையை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக தேடி இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக தேடும் போதே ஆக்ஸலரேட்டரா? இந்த பேரை வேறு வாயில் நுழைய மாட்டுது. தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்கங்க, வாயில் நுழைய மாட்டுது. அப்புறம் இந்த பலகை எடுத்துக்குவோம். கண்ணை பத்திரமா இங்கேயே போட்டு வச்சுருக்கேன், எடுக்க மாட்டியான்ற ஒரு நம்பிக்கை. சரி கீழே கண்ணாடி உடச்சில அந்த ரூமில் ட்ரெயின் கீ வேறு இருந்துச்சு. அப்போ ஏன்டா எங்கள் கண்ணில் காமிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே கடைசியாக தான் அங்கே பார்த்தேன். வீட்டில் ஒவ்வொரு கதவுக்கும் பூட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. அப்போ எப்படா போயிட்டு வருவீங்க? சரி நம்ம திறந்தாச்சு. ஓகே இப்போ போய் பலகையை போட்டு அந்த சைடு போயிடுவோம். அதுவாக உட்காந்துருச்சுங்க, நான் உட்காரவே வைக்கல, அதுவாக உட்காந்துருச்சு. சரி நடந்து வந்தால் கீழே விழுந்துருவோம், அதனால நானும் உட்காந்தே வந்துட்டேன். அட பாவிகளா, இந்த சைடு நான் வந்திருக்கவே தேவையில்லையா? அப்போ பிரிச்சுக்கிறேன், அங்கே போய் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே இப்போ பார்த்து போயிடுவோம். சரி இப்போ இந்த சைடு வந்தாச்சு. எத்தனை பேர் ஸ்பானாக இருக்கானுங்கன்னு தெரில. அட பாவிகளா, ஒரு ஃப்ளோவில் பேச வர்றானுங்களான்னு பார்த்தீங்களா? சரி இப்போ மேலே போயிடலாம், ஏன்னா கீழே நிச்சயம் ஸ்பான் ஆகிருப்பானுங்க. அதனால இப்படி கூடயே கீழே இறங்கிடலாம். கன்று வேறு இந்த சைடு இருக்கா, அதனால சுற்றிட்டு போகாமல் ஈஸியாக எடுத்துருவோம். ஓகே இப்போ கன்னை எடுத்துகிட்டு நம்ம சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அட பாவிகளா, எங்கடா கன்று? அந்த சைடு போட்டேனா? கன்னை காணோங்க. அடே எங்கடா கன்று? இந்த சைடு தானே போட்டேன். அங்கே இருந்தால் மொட்டையை எடுக்க மாட்டானுங்க. அட பாவிகளா, மேலே போயிட்டு வர சாக்கில் கண்ணை தூக்கிட்டானுங்க. சரி இருக்கிற கல்லையாவது பொறுக்குவோன்னு பொறுக்கிட்டு இருக்கேன். அது எப்படிங்க கன்று காணாமல் போச்சு? சரி கல்லை பொறுக்குவோம். இங்கே ஒரு கல் இருக்கா? இவ வேற நானே கன்னை காணோன்னு தேட்டிருக்கேன். சரி இன்னும் இருக்க பார்ப்போமா? எத்தனை தடவை பார்த்தாலும் கிடைக்காது, ஏன்னா மொட்டையன் தான் தூக்கிட்டான் போல். ஏன்னா அவனை தவிர யாராலையும் தூக்க முடியாது. கிளவி வேற கீழே போதுங்க. சரி உண்டிகோல் எடுத்துகிட்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அடப்பாவிகளா, ரெஸ்ட்டு கூட எடுக்க மாட்டானுங்க. இவன்கிட்ட தாங்க கன்று இருக்குது,
நான் கூட காணாமல் போச்சுன்னு பயந்துட்டேன். இவன்கிட்டருந்தெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இவன்லாம் புள்ள பூச்சி. ஓகே கண்ணை எடுத்தாச்சு. இப்போ கிளவி வரும். கிளவி கீழே தான் போயிருக்கு. ஏம்மா கிளவி கீழே போச்சு? இவன் தான் போய் மணி அடிச்சு விட்டியான். அந்த கதவுல கட்டியிருக்கோல அந்த மணி அடிச்சிட்டியான். சரி கிளவிக்கு ஸ்பெஷல் ஐட்டம் கன்னை வச்சு சுட போகிறோம். ஓகே கிளவி கதையை முடிச்சாச்சு. ஓகே இன்னொரு ஆள் வேறு இருக்காங்களே, வேறு யாரும் இல்லை, நம்ம காக்கா தான். காக்கா கதையை இப்போ முடிக்க போகிறோம். சரி ஒரு புல்லட் கரெக்டாக இருக்கா? காக்கா கதையும் முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஷெட்கி வேறு கிடச்சிருக்கா. சரி அப்படின்னா ஷெட்கியை தூக்கி ஷெட்டுக்கிட்டே போட்டுருவோம். ஓகே போட்டாச்சு. ஐயோ ஷெட்டு மேலே விழுந்துருச்சுங்க. நல்ல வேலை ஷெட்டு ரூஃபில் மாட்டிடும்னு நினச்சேன். நல்ல வேலை கீழே விழுந்துச்சு. இந்த கன்னெல்லாம் இங்கே வச்சுட்டே போக முடியாது. திடீர்னு இங்கேருந்து எடுத்துடுவேன் போல் மொட்டையே. அப்படி தான் இருக்குது. ஓகே புல்லட் வேறு இல்லையா, அதனால் புல்லட்டை லோட் பண்ணி இந்த ரூம்லேயே வச்சுருவோம். ஏன்னா மொட்டையை இந்த சைடே வரமாட்டியா, அப்படி நினச்சி தான் அங்கே வச்சோம். ஆனால் அதையே தூக்கிட்டானே, அதனால் பார்த்து தான் இருக்கணும் அந்த மொட்டை மண்டையன்ட்ட. அடுத்து என்ன பண்ணுறது? இன்னும் என்னென்ன வேணும் நமக்கு? ஃபஸ்ட்டு உண்டிகளை எடுத்துக்குவோம். அப்புறம் நமக்கு தேங்காவை எடுத்து வெட்டி பார்த்துருவோம். ஓகே தேங்காய் இந்த சைடு தான் போட்டேன். தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன்னு போய் சொன்னேன். அடப்பாவி தேங்காய் எங்கடா? தேங்காவே தூக்கிட்டானா? அட பாவிகளா, எங்கடா போச்சு தேங்காய்? இங்கே இல்லைங்க, கீழே இல்லை, இந்த சைடு இருக்கா. நான் கூட பயந்துட்டேன் அந்த மொட்டை மண்டையே. அவன் மண்டை மாதிரியே இருக்கா தேங்காய். அதான் தேங்காவை தூக்கிட்டியான்னு நினச்சேன். நல்ல வேலை தேங்காவை விட்டு வச்சானுங்க. சரி தேங்காய்க்குள்ளே சேஃப் கீ இருக்குது. நான் கூட காயின் இருக்குன்ற ஆசையில் வந்தேனே. இங்கே பார்த்தீங்களா தேங்காய் இருக்குது. பேசாமல் இதை எடுத்து சட்னி அரைச்சிருவோமா? ஏன்னா சாக்கடைக்கிட்ட வேறு விழுந்திருக்க. நான் வேறு சுட்டு 2 நிமிஷம் ஆச்சு, அதனால பார்த்தே போவோம். ஓகே வந்தாச்சு. அடப்பாவி பார்த்துட்டியாங்க மொட்டை மண்டையே? எங்கே இருந்துடா பார்த்தேன்? சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. எங்கே இருந்து? மேலேருந்து பார்த்தானா இல்லை ரூமில் இருந்து பார்த்தானான்னு தெரில. வரானா? வரல. அதனால் சேஃப்கி இங்கேயே போட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ அந்த சைடு தான் நிற்பானா. கிளவியவும் மேலே கூப்பிட்டாச்சு சவுண்டை பட்டு. அதனால் 2 பேரும் மேலே இருப்பானுங்க. நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். ஓகே கிளவி வேறு கத்திக்கிட்டே இருக்கானே, ஒருவேளை கீழே இறங்கிட்டானோ? இன்னும் இறங்கலை. சரி உண்டிகோலை தூக்கியாச்சு. இப்போ வருவானுங்க, ஏன்னா சவுண்டு போட்டேன். ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கிளவி கதையை முடிச்சாச்சா? இப்போ கிளவி வருவியான். கிளவியெல்லாம் அப்போதையே வர வேண்டியது. இன்னும் மேலே உட்காந்துருக்கானான்னு டவுட்டாக இருக்குது. அதான் பின்னாடி பார்த்தேன். தலைவையை நல்ல பையன்தான், அதான் முன்னாடியே வரியா. ஓகே இவன் கதையும் முடிச்சாச்சு. ஐயோ 2 கல்லை வேஸ்ட்டு பண்ணிட்டேன். இவன் மண்டைக்கெல்லாம் 2 கல் கேட்குது. சரி இப்போ போய் சேஃப் கீ எடுத்து சேஃபை திறந்து பார்த்துருவோம். அதுலையாவது எதாவது நல்லதாக தருவானுங்களான்னு தெரில. இவங்க வேறு பொருள் தர மாதிரியே இல்லை. அடப்பாவிங்களா, ஜெனரேட்டர் கேபிள் இதுக்காடா எனக்கு சுற்ற விட்டீங்க. ஓகே இந்த இடத்துல கன்று போட்டோம்ல, அதை தூக்கிடுவோம். நான் கூட கிளவிய கன்று எடுத்துருப்பியான்னு பயந்துட்டேன். சரி இதை அப்படியே சுடுவோமான்னு பார்க்குறேன். இல்லைங்க, நம்ம அந்த உண்டிகோலை வச்சே சுடுவோம். ஏன்னா இதை சுடுறதுக்கு ஒரு 10 கல்லாவது தேவைப்படும். நம்ம 10 புல்லட்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ண முடியாது. ஓகே டெடி பியரு, இதை எடுத்து பார்த்தா எவனுமே இல்லை போல். சரி டெடி பியரை வெளியிலேயே போட்டு வச்சுக்குவோம். இன்னும் எவனும் ஸ்பான் ஆகலை. ஓகே புல்லட் கிளவிக்கு, அடுத்த புல்லட் அவன் புருஷனுக்கு. எங்கடா இருக்க? இவன் வேறு பின்னாடி அடிச்சிருக்கான்னு பயமாக வேறு இருக்குங்க. மோசமான ஆனா. சரி மேலே இருந்து தான் வருவியான்னு நினைக்கிறேன். இலை வேற விழுகுதுங்க. ஓகே வரானா இல்லையா? என்னடா இவ்வளோ ஸ்லோவாக வரியா? ஒரு பொண்டாட்டிக்காரி செத்து போயிட்டா, அதை பார்க்க வருவானா? சரி நான் எங்கே குறி வைக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் லைட்டாக குறி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே இந்த உண்டிகோலை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த பானையை எடுப்போம். ஓகே ஒரு பானையை அடைச்சாச்சு. அது அந்த சைடு போய் விழுந்துருச்சு. இது எங்கே விழுவுது? இது அங்கிட்டு விழுந்துருச்சுங்க. அப்படின்னா போய் எடுத்துருவோம். ஐயய்ய கீழே தான் விழுந்துருக்கா. இதுக்காடா பலகையெல்லாம் ஏறி வந்தே. ஓகே இதை அப்படியே கீழே போட்டுருவோம். இன்னொன்று ஸ்லெண்டரினா கிட்டே இருக்குது. பேசாமல் டெடி பியரை எடுத்துகிட்டு வந்துடுவோமா? அதை போட்டு அப்படியே அந்த பானையை தூக்கிட்டு வந்துடுவோம். ஓகே பானையை எடுக்க போயிட்டு ஏன்டா கன்னை எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நில்லுங்க புல்லட்டை லோட் பண்ணிடுவோம். டிக்கியில் புல்லட் இருக்குன்னு நினச்சே, பார்த்தா இங்கே இருக்கா. சரி 2 புல்லட்டை லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் டெடி பியரை எடுப்போம். ஓகே இதிலையே போட்டு வச்சுருக்கேன். ஓகே இப்போ டெடி பியரை தூக்கியாச்சு. இப்போ தான்டா ரியல் சம்பவமே. எத்தனை தடவை நம்மளை போட்டு தலை ட்ரை பண்ண அந்த ஸ்லெண்ட்ரினா. இப்போ இதை எடுத்துகிட்டு போய், ஐயோ இதெல்லாம் வேறு இங்கே இருக்கா. இது மேலே அந்த லிஃப்ட்டு வந்து ஏறிச்சுன்னா எல்லாம் வேற எங்கிட்டாவது ஸ்பான் ஆயிரும். ஓகே லிஃப்ட்டு வருதா என்ன? இவ்வளோ ஸ்லோவாக வருது. ஓகேங்க நம்ம ஸ்லெண்ட்ரினா கதையை முடிச்சாச்சு. இவங்க வேறு சென்டிமெண்டல் சாங்கு போடுறானுங்க. அவள் என்னடா சென்டிமெண்டலாவாடா பண்ணா, வச்சு செஞ்சுட்டா. ஓகே இந்த வேஸ்ட் இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கா, பேர்லாக்கியா? ஓகே பேர்லாக்கியே கிடச்சிருச்சு. அப்புறம் போய் பேர்லாக்கை திறந்துட வேண்டியதா. இது இந்த சைடே போட்டுட்டு நம்ம இப்படி கூட இறங்குவோம்.
ஏன்னா அந்த சைடு கூடி கீழே குதிச்சோன்னா நம்ம கதை காலி ஆயிரும். சரி 2 பேர் கதையவும் முடிப்போன்னு உண்டிகளை தூக்கிட்டு இப்போ மேலே போய்க்கிருக்கு. ஓகே இந்த சைடு உள்ளே போயிடலாம். அட பாவிகளா, மொட்டை மண்டி நிற்கிறாங்க. நல்ல வேலை பார்த்தனால வந்துட்டேன், இல்லைன்னா அங்கிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி அவ போயிட்டியான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கிட்டு கூடி கீழே இறங்கி 2 பேர் கதையை முடிப்போம். ஓகே என்னடா பார்க்குறியா, திரும்ப யூட்டன் அடித்து வரியாங்க. சரி நிற்கவும் மாட்றியா போகவும் மாட்றியா, ரெண்டாவது அடித்து தரலான்னு பார்த்தேன். ஓகே போயிட்டியா இப்போ அப்படியே கீழே இறங்கிடுவோம். இறங்கும் போது வந்தால் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அடி வாங்கிட்டு டே 2ல் தான் கண்டினியூ பண்ணோம். ஓகே அவன் போயிட்டானா? ஆமாம் போயிட்டியா. இப்போ அவன் பின்னாடியே போய் கதையை முடிப்போம். ஓகே எங்கே இருந்துங்க பார்த்தியா? அட பாவி, வரதுக்கு முன்னாடியே பார்த்துடுறியா? அது எப்படின்னு எனக்கு தெரில. சரி இப்போ கிளவி எந்த சைடுலேருந்து வரப்போகுதுன்னு தெரில. அட கிளவி மேலேருந்து வருதுங்க. நான் கீழேருந்து வரும்னு நினச்சா மேலேருந்து வருது. ஓகே அது கதையை முடிச்சுட்டு இப்போ நம்ம போய் வேஸ்ட்டில் தான் தண்ணியை மோந்துருவோம். நான் வேஸ்டாட்டிக்கு மேலே போய்க்கிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வேஸ்ட்டாக போய் தண்ணியை மோந்து ஊற்றுவோம். லிஃப்ட் வேறு மேலே இருக்கா, அது வரமாட்டுது. ஓகே நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன், எல்லா வேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ பேட்லாக்கி எடுத்து திறக்கணும், அவ்வளோதான். ஓகே திறந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க உள்ளே இது இருக்குது அப்படின்னா எல்லாமே கிடச்சிருச்சு. ட்ரெயின் கீழே தான் இருக்குது, எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இன்னும் காயின் கிடைக்கலங்க. அது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு க்ரோபார் உடைப்போல் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே திறந்தாச்சு, உள்ளே தான் காயின் இருக்குது. இப்போ போய் கேமை முடித்தா மட்டும் போதும். ஓகே ஃபஸ்ட்டு கதையை முடிச்சுட்டு போவோம், ஏன்னா நம்ம ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. எங்கடா கிளவியை காணோம்? ஃபஸ்ட்டு எப்போயுமே கிளவி தான் வந்து அடி வாங்குமா, இந்த தடவை கிளவி வாங்கினியா? ஓகே 2 பேர் கதையை முடிச்சுட்டு இப்போ காயினை வேறு மேலே போட்டு வந்துட்டேனா, அதையும் போய் எடுக்கணும். ஓகே இந்த தான் போட்டேன். ஓகே எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதாவது 2 வேலை தான், ஒன்று டிக்கெட் எடுக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பவர் சப்ளை கொடுக்குறது. ஓகே 2 வேலையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த பட்டனை வச்சு கதவை பூட்டிடுவோம், ஏன்னா போகும்போது பூட்டினா டைம் வேஸ்ட்டு. சரி ட்ரெயின் கீ எடுத்து இப்போ மாட்டிடுவோம். இன்னும் நமக்கு ஆக்ஸலரேட்டர் மட்டும்தான் வேணும். அந்த பேர் வேறு என் வாயில் நுழைய மாட்டுது. சரி ஆக்ஸலரேட்டரா, ஐயோ எனக்கு புரியலைங்க, அந்த பேரே புரியலை. ஏதோ ஒன்று இதை அழுத்துனா கேம் முடிஞ்சிச்சு. ஓகே அழுத்தியாச்சு. எதுக்குடா பின்னாடி போறியா? ஒருவேளை இழுத்து அடித்தாதான் கேட்டு பறக்கும் போல், விட்டா இவனே ட்ரெயின் உடச்சிருவான் போல், பின்னாடி போய் இடிச்சுக்கிருக்கியா. ஓகே கதை உடச்சிட்டு போயிட்டாச்சு. இப்போ நின்று பார்ப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கு இதே வேலை தான். இவங்கிட்டலாம் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் இவங்க லாய்க்கு. சரிங்க போயிட்டு வரேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.